ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துடன் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் அருள்மிகு பட்டீஸ்வரியம்மன் திருக்கோயிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து 2 நாள் ஆச்சுங்க. லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3/1/2025 5:45 PM நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பி வச்சுருக்கணுங்க. என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட் இளநிலை உதவியாளர் 2 காலிப்படி எனக்கு கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுங்க. சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 18,500 அதிகபட்சமாக 58,600 வரைக்கும் கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம், இதுக்கு எக்ஸாம்லாம் கிடையாதுங்க, வெறும் இன்டர்வியூ மட்டும்தாங்க. சீட்டு விற்பனை எழுத்துகிற போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெக்கார்டு கிளர்க் பதிவறை எழுத்துகிற போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பே ஸ்கேல் வந்து கம்மிங்க, 15,900 அதிகபட்சமாக 50,400 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது 3க்குமே 10th குவாலிஃபிகேஷன் வந்தால் போதுங்க. அடுத்து இன்னொன்று துப்புரவு பணியாளர் பெருக்குபவர் ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 10,000 31,500 வரைக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள்: விண்ணப்பதாரர் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 45 வயதுக்கு உள்ளே இருக்கணுங்க. முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டுங்க. விண்ணப்பதாரர் வந்து நல்ல உடல்நிலை, எந்த ஒரு தொற்று நோய் இல்லாமல், மனநல குன்றிய குறைபாடு இருக்கக்கூடாதுங்க. நீதிமன்றத்தால் தண்டனை அடைந்தவர்கள், பட்டக்கடனை திருப்பி செலுத்த முடியாதவர்கள் என்று நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பு, வேறு ஏதாவது திருக்கோயில் வேலை செஞ்சுட்டு தண்டனை காரணமாக பணி நீக்கம் செஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திருக்கோயிலுக்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடர்ந்தவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நன்னடத்தை உடையவராக இருக்கும். அந்த நன்னடத்தை சான்றிதழ் வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி 3/5/2025 மேலே வர விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8வது கண்டிஷன் முக்கியமானங்க. இது வரைக்கும் நானும் பார்க்கல. விண்ணப்பம் அனுப்பப்படும் மேலுரையின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். நீங்கள் அந்த போஸ்டரில் அட்ரஸ் கொடுத்து அனுப்பும் போதுங்க, மேலே வந்து நம்ம இதுக்கு இளநிலை உதவியாளரா, சீட்டு கட்டுபவரா, அல்லது பதிவறை எழுத்தரா, இல்லை துப்புரவு பணியாளரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 3 பதவிக்கும் 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனால் 3க்குமே தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணுங்க. 3க்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடையாது. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக சான்றிதழ் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பம் கூட அனுப்பும்போது அந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கு அனுப்புவீங்க. அப்புறம் இந்து மத இது அனுப்புவீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெசட்டட் ஆஃபீஸரோட சைன் இருக்கணும். அப்புறம் சான்றிதழ் மேலே இது ஜெராக்ஸ் மட்டும் அனுப்புனா போதுங்க. ஒரிஜினல் சான்றிதழ் அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயலாளர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில், பேரூர், கோயம்புத்தூர் மாவட்டங்க. உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.